வெளிச்சம் இருந்தா இருட்டுன்னு ஒண்ணு இருக்கும். தீய சக்தி கண்டிப்பா இருக்கு. நீ என்ன உன் உடம்புக்குள்ள வான கூப்பிட்ட உன்னோட வாழ்க்கைய வாழறதுக்கு. இன்னைக்கு உல்லாசம் இரவு. நடக்க போற ஃபங்க்ஷன்ல இன்னும் நிறைய பேர் கலந்துக்க போறாங்க. நிறைய பேர் வருவாங்க. ஆனா எல்லாரோட பார்வையும் என் மேலதான் இருக்கும். நான் எதை போடுறேனோ அதை தான் எல்லாரும் பார்க்கணும். என்ன விஷயம் ராஜ்வீர்? ஏன் என்ன இப்படி தொல்லை பண்ற? உன்னை பத்தி பவித்ரா சொல்றதெல்லாம் உண்மையா? பதில் சொல்லு, பதில் சொல்லேண்டா. இதெல்லாம் உண்மை இல்லைன்னு எனக்கும் தெரியும். அவளை காதலிக்கிறேன்னு சொல்லுடா. இல்ல, என்ன? நான் அவளை காதலிக்கல. இந்த பொண்ணு மேல எனக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லம்மா. இந்த விஷயத்தை இவகிட்ட நான் சொல்லியும் இவளுக்கு புரிய மாட்டேங்குதே. ஆனா இவ எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணி அவ்வளவு தூரம் வந்தான்னு தான் புரியல. நான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட பார்க்க போயிருந்தேன். ஆனா இவளுக்கு அது புரிய மாட்டேங்குது. சொல்லி புரிய வைங்க. நான் இவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். இத நீயா பேசலன்னு எனக்கு நல்லா தெரியும் ராஜ்வீர். நீ இன்னைக்கும் என்ன நேசிக்கிறேன்னு எனக்கு தெரியும். நானும் அந்த காதலுக்காக தான் இதெல்லாம் செய்ய வேண்டியது இருக்கு. எதுக்காக வலுக்கட்டாயமா இவளை என் தலையில கட்டணும்னு நினைக்கிறீங்க? வாய மூடுறா. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். நான் இந்த உறவை இதோட முறிச்சுக்கிறேன். இந்த உறவு முடிஞ்சது. இந்த கல்யாணம் நடக்காது. எனக்கு எதுவுமே வேண்டாம். பவித்ரா, பவித்ரா. ராஜ்வீர், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? இந்த நடு ராத்திரியில வீட்டை விட்டுட்டு எங்கடா போக போற? இது என் வீடு இல்ல. என் கேர்ள் ஃப்ரெண்ட் எங்க இருக்காளோ அதுதான் என் வீடு. அவ எனக்காக காத்துக்கிட்டு இருப்பா. ராஜ்வீர், சொன்னா கேளுடா. அம்மா, இன்னைக்கு ராஜ்வீருக்கும் எனக்கும் கல்யாணம். அந்த ராஜ்வீர் இன்னைக்கு அவளை இல்ல என்னதான் கல்யாணம் பண்ணிக்க போறா. எனக்கு வாழ்த்து சொல்லுங்கம்மா, வாழ்த்து சொல்லுங்க. நில கிட்ட வராத, போ, வெளியே போட சொல்றல. ராஜ்வீர், உன்னோட கல்யாண பொண்ணு தயாரா இருக்கேன். நீ எப்போ வர போற? வந்துட்டியா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த அரண்மனையில பல வருஷம் கழிச்சு கல்யாணம் நடக்க போகுது. அதுவும் உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்க போகுது. ரொம்ப நாளா எதையும் சாப்பிட்டுருக்க மாட்டேன்ல? பரவாயில்ல, கல்யாணம் முடிஞ்ச உடனே உனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் நான் ஊட்டி விடுறேன். வா, உட்காரு. மோகினி, நான் உன்னை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். இன்னைக்கு நான் சுடுகாட்டு சாம்பல மாப்பிள்ள நெத்தியில வைக்க போறேன். அதுக்கப்புறம் இவன் எனக்கு சொந்தமாயிடுவான், நான் இவனுக்கு சொந்தமாயிடுவேன். தீய சக்தி அவனை சூழ்ந்துரு, அவனோடைய சக்தி எனக்கு கூட. தீய சக்தி அவனை சூழ்ந்துரு, அவனோடைய சக்தி எனக்கு கூட. யாரு என் பேரை சொல்லி கூப்பிடுறத?
ஆட்டம் பாட்டத்தை நிறுத்துங்க. எதுக்கு வந்தீங்க? என்னடி இவ கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நம்மள ஏன் வந்தன்னு கேக்குறா? உங்களுக்கு யார் சொன்னா? எங்களுக்கு யாரு சொல்ல போறா? குழந்தை பிறந்திருக்கு, கல்யாணம் ஆக போகுதுன்னு எங்களுக்கு யாராச்சும் சொல்லுவாங்களா என்ன? நாங்களே கேள்விப்பட்டு வந்துருவோம். ஆமா, நாங்க 2 விஷயத்துக்கு தான் போவோம். ஒன்னு துக்கம், இன்னொன்னு சந்தோஷம். நியாயமா நீ சந்தோஷப்பட்டிருக்கணும். நானே உனக்காக ஆடி இருக்கேன். சந்தோஷமா எதையாவது போடு. பணத்தை எடு. எவ்வளவு பணம் வேணும்? நீயே சொல்லு. எனக்கு எவ்வளவு பணம் கொடுப்ப? ஒரு ஆளை அடையறதுக்கு என்னெல்லாம் மந்திர தந்திரம் செஞ்ச, அதுக்கேத்த வேலையத்தா. ஏய் போ, இங்கிருந்து போ. நான் சொல்லி காசு கூட கொடுக்க மாட்டேன். போங்க போங்க இங்கிருந்து. என்ன பாக்குற? உன் கல்யாணத்துக்கு தானே வந்திருக்காங்க. இவங்கள வரவேத்து இவங்கள உபசரிச்சு பணத்தை கொடு. திருஷ்டியை கழிச்சுக்கோ, இல்லன்னா இவங்க உன்னை சபிச்சிருவாங்க. நீ நீ போயிட்டல. அதுக்குள்ள போயிடுவேனா? நீதான் என் வருங்கால கணவனை கொன்னுடுவேன்னு பிளாக்மெயில் பண்ணி என்கிட்ட இருந்து பறிச்சுட்ட. அது போனா போட்டோம். ஆனா நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சிட்டா அந்த கல்யாணம் பிரம்மாண்டமா நடக்கணும் இல்லையா? எடு பணத்தை. நீயும் சந்தோஷமா இரு, இவங்களையும் சந்தோஷப்படுத்து. நீ வேணா உன்னோட கல்யாணத்தை கொண்டாடிக்கோ, இவங்களுக்கு காசு கொடுத்துக்கோ. ஆனா இது உன் கல்யாணம் இல்ல, இது ஏன் கல்யாணம். என்னோட கல்யாணத்தை எப்படி கொண்டாடணும்னு எனக்கு தெரியும். ஜாக்கே, ஜாக்கே, இது பாத்தீங்களா? இது ஒண்ணு நான் வளர்க்கிற நாய் இல்ல. ஒருத்தன் தொல்லை கொடுத்தான், அவனை தான் நான் இப்படி நாயாக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு இந்த நாய் என் கல்யாணத்துக்கு எனக்கு பெரிய பரிசு கொடுக்க போகுது. உன்னை கொல்ல போகுது. நீயும் இவளோட தானே வந்த? உன்னோட சாவம் நிச்சயம். துக்கத்துக்கும் சந்தோஷத்துக்கும் தானே வருவீங்க. இன்னைக்கு இந்த 2மே நடக்கும். துக்கம், இவ சாக போறா. சந்தோஷம், எனக்கு கல்யாணம் நடக்க போகுது. வீராஞ்சனேயா, பஜரங்க பலி, இன்னைக்கு அந்த பொண்ணுக்காக யம வந்திருக்கான். நீ நிச்சயம் வந்தாகணும். அந்த பொண்ணை காப்பாத்தணும். ஏன்னா இவதான் கவசமா இருந்து அவ புருஷனை காப்பாத்துறதுக்காக வந்திருக்கா. நீங்க சொன்னது சரிதான். அந்த பொண்ணு கூட ஒரு பிரேத ஆத்மா இருக்கு. அது இறந்து போனா அவ அம்மாவோட ஆத்மா. அவ செய்யறது சாதாரண சூன்யம் இல்ல, பிசாசு செய்யற சூன்யம். ராஜ்வீர் அவ கூட கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறா. ஆனா நான் அவளை அப்படி செய்ய விட மாட்டேன். ப்ளீஸ், இதுக்கு ஏதாவது மார்க்கம் இருந்தா சொல்லுங்களேன். ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அவ பண்ற பூஜையில நாய் முடி விழுந்துருச்சுன்னா அவ செய்யற செய்வினா அவளையே திருப்பி அடிச்சிரும். ஹீரா, இப்ப நீதான் எனக்கு உதவ போற. பிசாசு என் ராஜ்வீர அடைச்சு வச்சிருக்கிற அந்த அரண்மனைக்கு நான் இப்போ உன்னை கூட்டிட்டு போறேன். பவித்ரா ஏன் அரண்மனை நோக்கி ஓடுறா?
பயப்படாத, நான் இருக்கேன். ராஜ்வீர், ராஜ்வீர், பவித்ரா, பவித்ரா, ராஜ்வீர், 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 ராஜ்வீர் என்ன பாரு. ராஜ்வீர், என்னாச்சு உனக்கு? ராஜ்வீர், என்னாச்சு உனக்கு? ராஜ்வீர், நீ என்ன விட்டுட்டு போக முடியாது. ராஜ்வீர், ராஜ்வீர், பவித்ரா, பவித்ரா. ராஜ்வீர், ராஜ்வீர், உனக்கு ஒண்ணும் இல்லையே? எனக்கு ஒண்ணும் இல்ல பவி. தேங்க் காட், உனக்கு ஒண்ணும் ஆகல. அது யார் பவித்ரா? நான் இங்க எப்படி வந்தேன்? அது ஒரு பெரிய கதை ராஜ்வீர், அப்புறமா சொல்றேன். நீ மீண்டு வந்தது எனக்கு சந்தோஷமா இருக்கு. பவித்ரா, நீ ராஜ்வீருக்கு கவசமா இருக்கிற வரைக்கும் அவருக்கு எதுவுமே ஆகாது. நீங்க? இவங்க ஹீரா, அனுமார் பக்தை. பவி, ஏன் பல ராத்திரியா தூங்காத மாதிரி இருக்குன்னு தெரியல. ஆமா ராஜ்வீர், நீ தூங்கியே பல நாள் ஆச்சு. சரி வா, நான் போற வழியில எல்லாத்தையும் சொல்றேன். இன்னைக்கு நமக்கு கல்யாணம் ராஜ்வீர். என்ன? இன்னைக்கு நீங்க மட்டும் இல்லன்னா அந்த அசம்பாவிதத்தை தடுக்க உனக்காக நான் எங்க இருந்தாலும் வருவேன். அந்த கடவுள் தான் உன்னை காப்பாத்த என்ன இங்க அனுப்பி இருக்காரு. செய்வினையா? ஆமா அத்தை. அம்மா, பாட்டி, பவித்ரா சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. பவி, உன்கிட்ட இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. கம் ஆன், என்னாச்சு? இன்னைய வரைக்கும் நான் பார்க்காத எந்த விஷயத்தையும் நம்பினதில்ல. இன்னைக்கு என் கண்ணால பார்த்த எல்லா விஷயத்தையும் நான் நம்புறேன். கடவுள் இருக்காருன்னா சாத்தானும் இருக்கு, வெளிச்சம் இருந்தா இருட்டும் இருக்கு, தீய சக்திகள் நிச்சயம் இருக்கு. ஆனா எல்லாத்தை விடவும் பெரிய சக்தி நம்ம ஆத்ம சக்தி தான். அது எவ்வளவு பெரிய போராட்டத்தை வேணாலும் ஜெயிக்கும். செய்வன கெட்ட சக்தி. அண்ணி ப்ளீஸ், என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீங்களும் எங்களை மாதிரி மாடர்ன் இதெல்லாம் நம்ப மாட்டீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அண்ணி ப்ளீஸ், வயசான மாதிரி பேசாதீங்க. மந்திரம், தந்திரம், கெட்ட சக்தின்ட்டு. எல்லாரும் சும்மா இருக்கீங்களா? சும்மா இருங்க. இத பாரு பவித்ரா, என் பேரனுக்கு ஆபத்து வந்தப்போ நீதான் கவசமா அவன் முன்னாடி வந்து நின்ன. நீதான் அவன் உயிரை காப்பாத்திருக்க. அந்த கடவுள் உன்னை நல்லா வச்சிருப்பாருமா. நீ நல்லா இருப்ப. பாட்டி, இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட எல்லாம் இந்த கல்யாணம் வேண்டாம் நிறுத்திருங்கன்னு சொன்னேன். அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. எங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்குமா? நடக்குமா? கண்டிப்பா நடக்கும். இந்த கல்யாணம் நடக்கும். ராஜ்வீர் பவித்ராக்கு இன்னைக்கே கல்யாணம் நடக்கும். நன்றி கடவுளே. ஹீரா, நான் உங்களை என் கல்யாணத்துக்காக அழைக்க வந்திருக்கேன். நீங்க கண்டிப்பா வரணும். மன்னிச்சிருமா, ஊருக்கு வெளியில ஒரு சக்தி வாய்ந்த ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு. அங்க யாகம் நடக்க போகுது. என்னோட ஆசீர்வாதமும் ஆஞ்சநேயரோட அருளும் என்னைக்கும் உனக்கு துணையா இருக்கும். ஒரு விஷயம் மறந்துடாத. என்ன? இப்ப முடிஞ்சது கதையோட ஒரு பகுதி. கதையே முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிடாத. வாழ்க்கையில மறுபடியும் பிரச்சனை வரலாம், மறுபடியும் போராட வேண்டி இருக்கலாம். அதனால நீ கவனமா இருக்கணும், எப்பவும் எச்சரிக்கையா இருக்கணும். சரி, உங்க ஆசீர்வாதம். ஒரு நிமிஷம். இந்த குங்குமத்தை நீ எந்த நேரத்திலையும் உன் கூடவே வச்சுக்கணும். தீய சக்திகள்ட்ட இருந்து உன்னை கவசமா இருந்து காப்பாத்தும்.
உள்ள வந்து தொலை. என்னடா ஆச்சு? ஏன் என்ன இவ்வளவு அர்ஜென்ட்டா கூப்பிட்ட? சொல்றது கேளு. செக்ஸி பிசாசு ப்ரொடக்ஷனுக்கு இன்னொரு கான்செப்ட் கிடைச்சாச்சு. பிளாக் மேஜிக் செய்வனை வச்சு நான் ஒரு மூவி பண்ண போறேன். இங்க பாருங்க. நான் இதுக்கு ஸ்கிரிப்ட் கூட எழுதிட்டேன். இத பாரு. இந்த நந்து பையன் வேலை சொல்லணும்னு நினைச்சாவே காணாம போயிடுவான். ஹே சரி ஓகே, நான் என்னுடைய சீன்ஸ் கொஞ்சம் ரிஹர்சல் பண்ணலாம்னு இருக்கேன். நீ என் கூட சேர்ந்து பண்ணு. சரி. அவனை நான் எங்கன்னு போய் தேடுறது? இங்க பாரு, எனக்கு காதலை பத்தி தெரியாது. எனக்கு தெரிஞ்சது எல்லாம் இது நந்துவோட குரலாச்சு. யார்கிட்ட அப்படி பேசிட்டு இருக்கான்? ஐயோ சிவ சிவா சிவ சிவா சிவ சிவா. நம்ம ரெண்டு பேரும் இப்ப உடனே கல்யாணம் பண்ணிக்கணும். ஓகே சொல்லு. அம்மா I just don't know. பூவெல்லாம் கட்டியாச்சு. ஸ்ரேயா, you know what? இத கேள, ஒரு பெரிய எபிசோட். பொண்ணுக்கும் பையனுக்கும் கல்யாணம் ஆக போகுது. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள சண்டை வந்துருது. உடனே பொண்ணு பையனை விட்டுட்டு போயிடுறா. திரும்பி வந்து பையனுக்கு யாரோ சோனியா வச்சுட்டாங்கன்னு சொல்றா. இப்போவே இந்த நிலைமைன்னா இன்னும் போக போக என்னென்ன செய்ய போறாளோ. போதும், ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்கே நீ. ஸ்ரேயா, நீ உள்ள போய் உன் வேலையை பாருமா. சரிம்மா. என்ன விஷயம் நட்டாஷா? எதுக்காக நீ பவித்ராவை குறை சொல்லிக்கிட்டே இருக்க? நான் சொன்னது என்ன பொய்யா? நடந்தது போதும் தானே. நிறுத்து. இதுக்கு மேல நீ எதுவும் பேசாத. இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறவள இப்படியா பேசுறது? இதுக்கு மேல நீ ஏதாவது ஒரு வார்த்தை பேசுன, நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? பவித்ராவுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுவேன். சொல்றது புரிஞ்சுதா? போ இங்க இருந்து, போய் ரெடியாகு. என்ன கன்றாவி இது? என்னால இதை நம்பவே முடியல. நடு வீட்டுல இப்படி பண்ணிட்டு இருக்காங்களே. சிவ சிவா சிவ சிவா சிவ சிவா. பாட்டி 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 பாட்டி, அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்களாம். எனக்கு தெரியுமா? என்ன கேள்வி? உலகத்துக்கே தெரியும். எனக்கு மட்டும் தான் தெரியாதா? என்ன? ஐயோ பாட்டி, அந்த கன்றாவிய பாருங்க. அவங்களுக்கு இன்னைக்கே கல்யாணம் நடக்கணும். என் மனசு சொல்லுது. அவங்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பா கல்யாணம் நடந்துரும். நீங்களா பாட்டி இத சொல்றீங்க? அவங்க காதல் என்ன சொல்ல வைக்குது. அவங்க அந்யோன்யத்தை நீ பாக்கல? அந்த கன்றாவி பார்த்ததுனால தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஒருத்தருக்காக ஒருத்தர் பிறந்திருக்காங்க. ஆமா. யாரு? நான் ஏன் இப்படி ரியாக்ட் பண்றேன்? ஏதோ தேவையில்லாம உணர்ச்சி வசப்படுறேன்னு நினைக்கிறேன். யாராவது இருந்திருந்தா பேசிருப்பாங்கல்ல. யாரும் இல்ல. என்ன தண்ணி சத்தம் கேக்குது? பாத்ரூம்ல. இந்த டேப்பை யார் திறந்தது? ஐயோ, நான் தான் ராஜ்வீர். என்ன விளையாடுது? ஏன் இப்படி கத்துற? பின்ன கத்தாம நான் பாட்டுக்கு ஏதோ. என்னாச்சு? ஏன் இப்படி பயந்து போயிருக்க? என்ன இது, நீயும் அம்மா பாட்டி மாதிரி இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கியா என்ன? அதெல்லாம் விடு, நான் உனக்கு ஒண்ணு காட்டணும். சீக்கிரம் வா. என்ன எங்க கூட்டிட்டு போற? இப்ப நீங்க பொண்ணோட நெத்தியில குங்குமத்தை வைங்க. மாயமோகினி கோ-பிரசன்டட் பை பச்சையப்பா சில்க்ஸ். ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும் உங்கள் விஜய்.